இது பாருங்க பெங்களூர் தக்காளி. தக்காளியோடைய விளைச்சல் இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க. கீழே ஒரு தக்காளி செடி இருந்தது. அதில் கொத்து கொத்தா காய்ச்சுதுங்க. அதில் ஒரு 3-4 கிலோ கிட்ட காய்ச்சுதுங்க. இப்போ மாடியில் வந்து 2-3 விதமான தக்காளி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது பெங்களூர் தக்காளிங்க. இப்போ தான் நல்ல விளைச்சல் கொடுத்துட்டு வருதுங்க. இப்போ நம்ம தக்காளி தேவைக்காக நம்ம வந்து மாடியில் இருக்க காய்கறிக்கு தான் நம்ம சமையலுக்கு உபயோகிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தக்காளியும் இருந்ததுன்னா சமைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இது ஒரு தக்காளிங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா, இது நாட்டு வகையை சார்ந்தது தாங்க. இதுவும் வந்து நெறைய வந்து பிஞ்சு பிடிச்சி, இப்போ காய் நெறைய வந்து கொத்து கொத்தா வந்துட்டுருக்குங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. நெறைய தக்காளி விளைச்சல் வந்து நல்லா இருக்குங்க. அருமையா இருக்குங்க. அதே மாரி செடியும் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாம அருமையா வருதுங்க. தக்காளி வந்து இந்த தடவை விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்குங்க.